உங்கள் காதில் நீங்கள் பிரிஞ்சிருக்கும்போது உங்கள் மனசை விட உங்கள் உடல்களில் தான் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு பெயின், ஒரு டயர்ட்னஸ், அது ரொம்ப ஸ்டபர்னாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தை இழுக்கிற மாதிரி, இல்லைனா உங்களோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து உடஞ்சி போகிற மாதிரி, யாரோ உங்களை பிழியிற மாதிரி, இந்த மாதிரி வேதனைகள் வந்து ஏன் இருக்குது? நீங்கள் ஏன் அந்த நபரை நினச்சி துடிக்கிறீங்க? இது வெறும் காதல் மட்டுமா, இல்லை வந்து இது உயிரோட வேட்கையா? இந்த உடல்கள் உங்ககிட்ட சொல்கிற ரகசியம் என்ன? அந்த சிம்டம்ஸ்லாம் என்ன? அதை நம்ம எப்படி மாற்றி அமைக்க போகிறோம்? அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மாற்றி அமைக்கிறதுனா விட்டுட்டு போகிறதில்ல. அது எப்படி உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறது? அந்த வலிகள் வந்து உங்களுக்கு என்ன புரிய வைக்குது? அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டா உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்க முடியும்? அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட பாடியோட அதிர்வு நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க. உங்கள் காதில் பிரிஞ்சிருந்தீங்கனாவே நீ முடிஞ்சு போச்சு. உங்களோட பொழப்பு ஃபுல் ரெஸ்ட் மோடு தான். சோர்ந்து சோர்ந்து படுத்துப்பீங்க. எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எங்கே மூளை கண்டாலும் சரி போய் முடங்கிடுவீங்க. அது வந்து ஏன் கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லுவீங்க, ஏன்னா டயர்டாக இருக்குன்னுவீங்க. அது வந்து காதில் பிரிஞ்சிட்ருக்கனால வர வேதனை உங்களுக்கு. இந்த காதில் பிரிஞ்சிட்ருக்கனால வர வேதனை உங்களுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, அது ஒரு புது ஆரம்பத்தை தான் சொல்லுது. அது வந்து உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ், இல்லைனா வந்து நீங்கள் சோர்ந்து படுக்கிறது, இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. இது இது வந்து வெறும் வலி மட்டுமே நிறைஞ்ச விஷயமா இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம், டே ட்ரீம் பண்ணுங்கள். உங்கள் காதலை பற்றி டே ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அது உங்களோட புது ஆரம்பத்துக்கு வழிவகுக்கும். இது வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ், பிரபஞ்சம் சொல்கிற ரகசியம் இது. என்ன ரகசியம் சொல்கிறாங்க, ஒன்று வந்து நெகட்டிவாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் சோர்ந்து படுக்கிற அந்த நேரத்தில் அதே பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. அது எப்படி வெறும் வலி நிறைஞ்ச விஷயமாக மாற்றிக்காமல் அதை வந்து பாசிட்டிவாக டியூன் பண்ணிக்கோங்க. எப்படி பாசிட்டிவாக பண்ணதுன்னா, டே ட்ரீம் பண்ணுங்கள், விஷன் இல்லைனா வந்து எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறோம், நான் சந்தோஷமாக இருக்கேன், இல்லைனா நீங்கள் சந்தோஷமாக கடந்த தருணங்களை ஞாபகப்படுத்திக்கோங்க. அதை வந்து உடனே என்ன சந்தோஷமாக இருந்தால் இப்போ இல்லை, நோ, அந்த டாப்பிக்குள்ளே போகாதீங்க. வெறும் சந்தோஷம் தான். உங்களோட ஃபோக்கஸை வந்து சந்தோஷத்தில் மட்டும் போடுங்க. நீங்கள் வந்து த எனர்ஜி, உங்களோட ஃபிசிக்கல் பாடி இங்கே இருக்குது, உங்களோட எனர்ஜி பாருங்கள். 9 ஆஃப் வான்ஸ். எனர்ஜெட்டிக்கெலாம் நீங்கள் வந்து கைவிட தயாராக இல்லை, இந்த போராட்டத்தை விட்டு கொடுக்குற மாதிரியும் இல்லை. எஸ்பெஷலி 5Dயில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், உங்களோட சோல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அதனால் நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா, இந்த காதல் நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா, பௌர்ணமி ரிலேட்டடான உங்களுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன்னா பௌர்ணமி ரிலேட்டட்னா விரதம் இருங்க, இல்லைனா வந்து மூன் சைக்கிள்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நிறையா இருக்குது. உமனுக்கும் மூனுக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது. நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். அது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்களோட அந்த பவர் ஜாஸ்தியாகும். எதுக்கு? அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. உங்கள் காதல் நீங்கள் வந்து வெற்றி மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க பிரபஞ்சம். இந்த டெக்னிக்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெறும் காதலில் வெற்றி மட்டும்தான், தோல்வியை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த எனர்ஜி ஷிஃப்ட் நீங்கள் பண்ணுறனால த ஸ்டார் எனர்ஜி. நான் சொல்லலை, நீங்கள் வந்து மேபி நீங்கள் வந்து ஒரு மூன் சைல்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கோ உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் இருக்கலாம். இந்த 3 நீங்கள் அப்சர்வ் பண்ணுறனால உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ஸ்டார் மாதிரி ஷைன் ஆக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஸ்டாராக ஷைன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மேஸ்குலின் வந்து உங்களை நோக்கி அந்த மேக்னெட்டிக் புல் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்களோட பிரிவு வந்து அவங்களுக்கு வந்து சுமக்க முடியாத பாரமாக போகும். இதுதான் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ரகசியம். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கட்டுக்கடங்காத ஈர்ப்பு, இந்த தீராத தாகம் வந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து யூ மென்ட் டு பி டுகெதர். நீங்கள் 2 பேரும் விலகி போகிறனால தான் அந்த பிரச்சனையே வருது. நீங்கள் வந்து அதை நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அதை அப்படியே பாசிட்டிவாக டியூன் பண்ணுங்கள். அந்த ரெசிலியன்ஸ் பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க, அந்த மனம் தளராத அந்த குணம் வேணும் உங்களுக்கு. காதலில் வந்து பேசாமல் இருந்தாங்க, போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அச்சோ அம்மா கூப்பாடு போட்டு லவ் ஃபெயிலியர்னு ஒரு டியூனை போட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் போய் பூந்து அதையும் மறக்க முடியாமல் இதையும் வாழ முடியாமல் ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்து எல்லாத்தையும் ஒரு சொதப்பெல்லாம் முடித்து கடைசி காலத்தில் சோக டியூன் போட்டு போய் சேர்ந்துருவோம். திஸ் இஸ் நாட் த லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். எப்போது நீங்கள் வந்து ஸ்டபனாக இருக்கும்போது, எனக்கு தெரியாது, அவ்வளோதான், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து என்னைக்கு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, பிரபஞ்சம் உங்களுக்கு தலைவணங்குவாங்க. அந்த பிடிவாதம் காதலில் ரொம்ப அவசியம். இது வந்து நான் எல்லாத்துக்கும் பொருந்துன்னு சொல்லலை.
இது உண்மையான காதலுக்கு மட்டுமே பொருந்தும். ஒருத்தங்க ஃபேக்காக இருக்கும்போது நீங்கள் தனியாக பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தம் இல்லை, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் காதலை யாருமே முடிக்க முடியாது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இது வந்து நீங்கள் என்ன வளர்ச்சி, இந்த தவிப்பை தாண்டி வந்து நீங்கள் என்ன விஷயங்களை உணரணும் அப்படின்னு பிரபஞ்சம் சொன்னாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து பேர்டனாக எடுத்துக்கக்கூடாது, ஒரு பொறுப்பை எடுத்துக்கணும். ஸோ இந்த காதல் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது என்னோடய பொறுப்பு, இல்லைனா வந்து என் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது என்னோடய பொறுப்பு. நீங்கள் வந்து இதை தான் உங்கள் வாழ்க்கையில் ஷிஃப்ட் பண்ணணும். இது வந்து ஒரு பாரமாக பார்க்கக்கூடாது. காதலையும் பாரமாக பார்க்கக்கூடாது, நீங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களையும் பாரமாக பார்க்கக்கூடாது. அது வந்து ஒரு சுகமான சுமையாக நினச்சிங்க அப்படின்னா அது உங்கள் மனசை வந்து அரிக்காது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அதை நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக பொறுப்பாக எடுத்துக்கும் போது என்ன காத்துட்ருக்கு, பிரபஞ்சம் வந்து உங்கள் கைகளில் ஏஸ் ஆஃப் கப்ஸை கொடுக்க போகிறாங்க. இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற காதல். இது அளவிடாத காதல், அளவிட முடியாத காதல், தெய்வீக காதல். எப்போ உங்கள் கைகளில் வரும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பு எடுத்துக்கும் போது. அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? விடாமுயற்சி வேணும். அதே சமயம் வந்து நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவாக தான் இருக்கணும். நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. நீங்கள் வந்து அலப்பாயாதீங்க. அலப்பாஞ்சிங்கனாவே இழக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் நான் 2 தடவை பார்க்குறேன். நீங்கள் இப்போ ரொம்ப வாடிக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து ரொம்ப ஓப்பனாக பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப தனிமையில் வாடுறீங்க. பிரபஞ்சம் சொன்னால் அந்த தனிமையை வந்து இனிமையாக ஆக்கிக்க முடியும் நினைவுகளால். இது ஃபஸ்ட்டு கார்டே அதுதான். இந்த 3D வேர்ல்டில் நீங்கள் அதை தான் பண்ணணும். 5Dயில் விட்டு தராதிங்க, போராடுங்க, பொறுப்பு எடுத்துக்கோங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. இந்த கனெக்ஷன் ஓகே, நான் இந்த கனெக்ஷனுக்காக போராட போகிறேன், நோ மேட்டர் வாட் அப்படின்னீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் தனிமையில் வாடுறீங்க, எல்லாமே புரியுறது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கைடன்ஸ் இருக்கா, இட்ஸ் லைக் டாட்டிக்ஸ் டெக்னிக் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தனிமையில் வாடும்போது உங்கள் கண்கள்லேருந்து வர கண்ணீரை நிறுத்திட்டு ஏன் இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு அது யோசிச்சுருக்கீங்களா? அவங்க இனிமேல் வரமாட்டாங்கன்னு உங்கள் மூளை சொன்னாலும் உங்கள் இதயம் என்ன சொல்லுது அப்படிங்கிற கேட்டிருக்கீங்களா? காத்திருக்கணுமா, இது வந்து வெறும் வந்து தொலைஞ்சு போன விஷயமா அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? என்னைக்கு அது பாஸ் பண்ணி அதை யோசிச்சுருக்கீங்களா? இப்போ யோசிங்க. நான் அடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறது உங்களோட பழைய நினைவுகள், இந்த உயிரில் ஒட்டிகிட்ருக்க போன ஜென்மத்து உறவா, இல்லை இது வந்து வெறும் வந்து கடந்து இட்ஸ் லைக் அ பாசிங் க்ளவுடா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எப்போது அப்படின்னா நீங்கள் உங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது. இப்போ நான் அந்த உண்மையை தான் உங்களுக்கு உடைக்க போகிறேன். உங்கள் காதலோட வலிமை என்ன, நீங்கள் அந்த துடிப்பை ஏன் உணர்றீங்க, இது வெறும் காதல் இல்லை, வெறும் ஆன்ம பந்தமா அப்படின்னு பார்க்கலாம். இது சாதாரண காதல் இல்லை, ஆன்ம பந்தமானு பார்க்கலாம். ப்ளே வாட் எனர்ஜைசஸ் மீ. ரொம்ப ப்ளேஃபுல் எனர்ஜியோடு இருங்க. பிரபஞ்சம் அதுதான் சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஷெட் ஓல்ட் ஸ்கின், ஓல்ட் ஸ்டைல் இதெல்லாம் விட்டுருங்க. அது எதுவுமே இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. உங்களோட பாஸ்ட், நீங்கள் இப்போ இவ்வளோ நாளாக காதலை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்களோ அந்த கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் காதலில் வந்து வேலைக்காகாது. நீங்கள் பழைய ஸ்டைல், பழைய வே ஆஃப் லிவிங், காதலை பற்றி நீங்கள் வச்சுட்ருக்க கான்செப்ட் எல்லாத்தையுமே மாற்றணும். அப்படி மாற்றினீங்க அப்படின்னா ரொம்ப ப்ளேஃபுல்லாக அப்ரோச் பண்ண சொல்கிறாங்க பிரபஞ்சம். இந்த காதல் ரொம்ப அழகான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து 4 ஆஃப் சோர்ஸ் தான் பாட்டம் டெக்கில் இருக்குது. இந்த காதல் தெய்வீகமானதா, இல்லை வந்து நீங்கள் வெறும் கனவு காண்றீங்களா அப்படின்னா இது வந்து வெறும் டே ட்ரீம் கிடையாது. இதை நீங்கள் ரொம்ப ப்ளேஃபுல்லாக எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே இந்த காதல் வந்து உங்கள் கைகளில் சேர்ந்துடும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த காதல் உங்கள் கைகளில் வராது. பாருங்கள், பெயினில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வலியில் தான் இருக்குது. அந்த கண்ணை கொஞ்சம் தொடச்சிட்டு ஏன் நம்ம இப்படி ஃபீல் பண்ணுறோம், நம்ம என்ன அதை தான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவாக ஃபுல்லாக மாற்றணும். நீங்கள் வெறும் சோக டியூன் போட்டுட்ருக்கீங்க. பிரபஞ்சம் வந்து இப்படி இருந்தீங்கன்னா காதல் கை சேரவே சேராதுன்றாங்க. நீங்கள் அழகிறனால காதல் கைக்கு வருமா? பொறுமை ரொம்ப அவசியம். இங்கே பாருங்கள், நம்பிக்கை வேணும். பிரபஞ்சம் சொல்கிறாங்க நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். உடனே வந்து பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா உடனே நீங்கள் எங்கே போயிடுறீங்க? ஐயோ என்னை ஏமாற்றிட்டாங்க, அவ்வளோதான் உட்காந்து குப்புறப்படுத்து அழுது முடிச்சு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து பேசுனாங்கன்னா மூஞ்சி குழம்பு எங்கே வச்சுப்பீங்க? நீங்கள் உடனே எங்கே தாவிடுறீங்க? ஐயோ என்னை ஏமாற்றிட்டாங்க. அப்படி நம்பிக்கை இல்லாதவங்கள நீங்கள் ஏன் காதலிக்கிறீங்க? பிரபஞ்சம் தான் கேட்குறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா காதலிக்காதீங்க. காதலிச்சிங்கன்னா நம்புங்க, கடைசி வரைக்கும் நம்பி பாருங்கள் என்ன தான் ஆகுதுன்னு. ஒருவேளை உங்கள் நம்பிக்கை அவங்கள மாற்றலாம் இல்லையா? ஹூ நோஸ்.
டெவில் எனர்ஜி எட்டி பார்க்குது, ஆனால் நான் கைப்பிடிச்சிட்டேன், வராது. இங்கே பாருங்கள், காதல் வருது உங்களை நோக்கி. என்றைக்கு வருது? நீங்கள் நம்பிக்கையோட இந்த வழியில் ஃபோக்கஸ் பண்ணாமல். இங்கே பாருங்கள், 8 ஆஃப் கப்ஸ். சோக டியூன் போடாதீங்க. தேவையில்லாத எமோஷன்ஸ்லேருந்து வெளியில் போக சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் இந்த கனெக்ஷனை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. தேவையில்லாத எமோஷன்ஸ்லேருந்து வெளியில் போங்க. வெறும் சோக டியூன் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. இந்த பர்சன் உங்கள் காதல் என்னைக்கா இருந்தாலும் உங்களை நோக்கி வரதா போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் பி பேஷண்ட். அதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஏன் தாவர, ஏன் தவிக்கிற, கொஞ்சம் நாள் ஆகும், பொறுமையாயிரு அப்படின்றாங்க. இப்போ அந்த பொறுமையாக இருக்க தருணங்களை தான் நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்? உங்களோட கரியரில், உங்களோட டெவலப்மெண்ட், உங்கள் செல்ஃப் லெவலில். இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா காதல் தானாக கை சேரும். ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருங்க, உங்களோட காதல் எங்கேயும் போகாது. ரொம்ப அழகான ரீடிங். இந்த எனர்ஜியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் காதல் ஆல்ரெடி உங்கள் கைகளில் தான் இருக்குது, எங்கேயும் ஓடி போகல. நீங்கள் தான் சொதப்புறீங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.